அதாவது பணம் வரும் போகும். ஆனால் எப்போதும் உறவு வந்து ஒரே மாதிரி இருக்குதா? ஒரே மாதிரி நம்மக்கிட்ட பழகுறாங்களா? அப்படிப்பட்ட உறவுகள் தான் உண்மையானது. நம்மக்கிட்ட நம்ம நம்ம அதாவது நம்ம வந்து நல்லா வேலை பார்க்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அப்போ நல்லா பழகுவாங்க. இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வேலை போயிடுச்சு, அப்படி வேலை போயிடும். அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளை வந்து முன்ன மாதிரி பழக மாட்டாங்க, அல்லது மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் இவ்வளோதான், இவர் வந்து இப்போ வேலை போயிடுச்சு, இனிமேல் இவர் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த பழகுற விதத்தையே மாற்றுவாங்க, புறக்கணிப்பாங்க, விலக்குவாங்க. அந்த மாதிரி உறவுகள் எல்லாமே பொய்யானது. அவங்க தான் பணத்தை பார்த்து தான் பழகுறாங்கன்னு அர்த்தம். இவர்கிட்ட பழகுனா ஏதாவது பண உதவி கிடைக்கும், ஆத்திர அவசரத்துக்கு கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பழகிட்டு இருப்பாங்க. அப்படி நினச்சி ஒரு பணத்தை எதிர்பார்த்து பழகுகிற உறவுகள் இது. அந்த உறவுகள் எப்படின்னா, பணம் இருந்தால் தான் பழகும். இயல்பாகவே நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பழக மாட்டாங்க. அந்த மாதிரி பணத்தை பார்த்து பழகுற உறவுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்க வந்து பண விஷயத்தில் நேர்மையாகவும் இருக்க மாட்டாங்க. ஒரு கடன் வாங்கினா சட்டுன்னு திருப்பி தரவும் மாட்டாங்க. பணத்தை பார்க்காம ஒரு குணத்தை பார்த்து பழகுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி உறவுகள் வந்து பணத்தை பார்க்க மாட்டாங்க. பணம் போது வருது அதையெல்லாம் ஒரு விஷயமாகவே பார்க்க மாட்டாங்க. பணத்தை எதிர்பார்க்காம பழகுவாங்க. பணத்தை ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவங்ககிட்ட உள்ள பணத்தை எதிர்பார்த்துலாம் அவங்க பழக மாட்டாங்க. சும்மா பிடிச்சிருக்கு அதனால் பழகுறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருங்க, இல்லை உங்கள்கிட்ட பேசுகிறதுல எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தானே அவங்க இல்லை ஏதாவது கடன் வேணுன்னா கூட கேட்டால் கூட இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சும்மா கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி பணத்தை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருக்குதோ, பணத்தை எதிர்பார்த்து பழகுகிற ஒரு மக்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களோ, அதுபோல் பணத்தை எதிர்பார்க்காம பிறர் சும்மா கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லுவாங்க. கடனாக கொடுத்தாலும் வேண்டாம், சும்மா கொடுத்தாலும் வேண்டாம். பிறருடைய பணத்தின் மீது ஆசைப்படாத ஒரு மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. எவ்வளோ அதிசயமான உறவு பாருங்கள். நம்ம வந்து பணத்தை பார்த்து பழகுற மக்களை பார்க்கும்போது, சிலரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது, அவநம்பிக்கை ஏற்படுது. என்னடா மனுஷங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பணத்தெல்லாம் எதிர்பார்க்காம பழகுவாங்க. சும்மா கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க. அடுத்த பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி பணம் தேவையில்லை. சும்மா பழகுறது எதுக்காகனா பிடிச்சிருக்கு, அதனால் பழகுறோம். ஏதோ பேசுகிறதுனால ஏதாவது விஷயம் கிடைக்குது, நம்ம ஏதோ அறிவை வளர்த்துக்க முடியும், மனசுக்கு அமைதி கிடைக்குது, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பழகுறமே தவிர பணத்தை எதிர்பார்த்து பழகிறது கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க பணத்தை பார்க்குறதில்ல, பணத்தை பார்த்து பழகிறதில்ல. நேர்மையானவர்களுடைய பழக்கம் இப்படி தான் இருக்கும். நேர்மையானவருடைய உறவு முறை இப்படி தான் இருக்கும். இதுதான் உண்மையான உறவு. உண்மையான உறவு என்பது இதுதான். சில குடும்ப உறவுகளே அப்படி தான் இருக்கும். குடும்பத்தினரே அப்படி தான் இருப்பாங்க. ஏதாவது படித்து இப்போ பாருங்கள், சில பசங்களை பார்த்திங்கன்னா அப்பா அம்மா போட்டு அடிப்பாங்க, திட்டுவாங்க. வேலைக்கு போனோடனே அமைதியாகிடுவாங்க. வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சோடனே அப்புறம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, படிக்கிற காலத்துலலாம் போட்டு அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது அப்படின்னு குழந்தைகளை வளர்க்கும்போது, அதே பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து இப்போ நாளைக்கு வேலைக்கு போன உடனே ஆஃப் ஆகிடுவாங்க. வேலைக்கு போனோடனே அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கர உபசரிப்பு என்ன, இது என்ன, மரியாதை என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு, திடீர்னால வேலை போயிடுச்சுன்னு வைங்க, உடனே அவங்க பழைய முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு குடும்ப உறவுகளே போலியாக இருக்குது. இந்த போலித்தனத்தை கற்றுக் கொடுக்குறதே இந்த குடும்பம்தான். இந்த மாதிரியான குடும்பத்தினர்கள் தான் தனது குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கு போலியான உறவுகளை கற்றுக் கொடுக்குறாங்க. போலியான எப்படி பழகணும், ஒரு போலித்தனமான ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி கற்றுக்கிட்ட பிள்ளைகள் தான் இங்கே வந்து பணத்தை பார்த்து பழகுறாங்க. அந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் பணத்தை பார்த்து பழகிட்டு இருப்பாங்க. பணம் இருந்தால் நல்லா பேசுகிறதும் பழகிறதும், அப்புறம் பணம் இல்லைன்னா புறக்கணிப்பது, விலக்கிறது, ஒதுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க. அதில் ஒரு குடும்பத்தினரே வந்து இது யார் கற்றுக் கொடுத்தா அந்த பழக்கத்தை? அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா படிக்கும்போது நல்லா அடிக்க வேண்டியது, அவமானப்படுத்த வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது, திட்ட வேண்டியது, குறை சொல்ல வேண்டியது. அதுவே வேலை பார்த்த உடனே பயங்கர மரியாதை. ஒரு வேலை கிடச்சாச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அடிக்கிறதா பேச்சே கிடையாது.
மரியாதை, ஏகப்பட்ட மரியாதை. சாப்பிடுயா, உட்காரியா, தூங்குயா அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. திரும்ப அப்புறம் வேலை போயிடுச்சா திரும்பவும் பழைய மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். நீ அவ்வளோதான், நீ இப்படி தான், உனக்கு அதான் அப்படி தான், நீ தேற மாட்ட, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திரும்ப வேலை கிடச்சிச்சா திரும்பவும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டு இருப்பாங்க. இது இவங்களுடைய இயல்பு. திரும்பவும் வேலை போயிடுச்சுன்னா திரும்பவும் பழைய மாதிரி மாறிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணம் தான் இவங்களை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட பணம் இருந்தால் மாறுவாங்க. ஏன் இந்த மாதிரி மாறுறோம் அப்படின்னு அவங்களுக்கே கூட தெரியாது, தெரியாமல் இருப்பாங்க. வேறு ஒருத்தருடைய உண்மையாக எதை பார்த்து வேறு பழகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பணத்தை பார்த்து தான் பழகணும்னு அவங்க கற்று வச்சுருப்பாங்க. இப்போ வேறு எதை பார்த்து பழகணும், எதுக்காக மற்றவங்ககிட்ட பழகணும்? பணம் தானே உதவி, ஒருத்தர்கிட்ட தேவைப்படுறது பணம் தானே உதவி. அப்போ அதனால் அந்த உதவி ஒருத்தர்லேருந்து கிடச்சா அதுக்கு மரியாதை, இல்லைன்னும்போது அவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறது எதுக்காக பழகிறோம்? நம்ம பிரச்சனைகளை நம்ம அவங்ககிட்ட சொன்னால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைகளுக்கு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம ஒரு கருத்து அவங்க வாழ்க்கைக்கு, இப்போ அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை அவங்ககிட்ட சொல்லுவோம். அதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதியாக பழகணும், பணத்துக்காக பழகக்கூடாது. அதனால் மன அமைதிக்காக பழகும்போது தான் அவங்க தான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். உனக்கு மனசில் அமைதி வேணும்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கு. பணத்தை பார்த்து பழகாத. மன அமைதிக்காக நீ பழகு. ஒருத்தட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லும்போது நம்ம மனசில் அமைதி கிடைக்குது. அதற்கான அந்த மாதிரி நம்பிக்கையான உறவுகள்கிட்ட தான் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியும். அப்போ யார் நம்பிக்கையானவங்கன்னா பணத்தை பார்த்து பழகிறவங்க நம்பிக்கையானவர்கள் கிடையாது. அவங்க பணம் இல்லைன்னா விலகி போயிடுவாங்க. அப்போ பணத்தை பார்க்காம மன அமைதிக்காகவும் ஒரு அன்பிற்காக பழகிறவங்க அவங்க தான் உண்மையான உறவுகள். அதனால் பிள்ளைகளை வளர்க்கும்போது அவமானப்படுத்தாமல் வளர்க்க பழகணும். அவங்களுடைய நிலைமை அறிஞ்சு அவங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த பலவீனமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட தன்மையாக பழகணும், நல்ல அன்போடு பழகணும். பழகுனா தான் அது ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எப்படி பழகணும்? வேலை பார்க்காதவங்க, இப்போ பிள்ளைகள் வேலைக்கு போகல, இன்னும் படிச்சுட்ருக்காங்க. அப்போது வேலைக்கு போகலனாலும் ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும்? வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களால நமக்கு நிறைய செலவுன்னு போட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணால் அதையே அந்த பிள்ளைகள் ஒரு படிப்பினையாக கற்றுப்பாங்க. அப்பா அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு பாடமாக அதை எடுத்துக்கிட்டு பிற்காலங்களில் அவங்க அதை மற்றவங்ககிட்ட காட்டுவாங்க. அது காரணம் பெற்றவங்க தான் அந்த பாடத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பிள்ளைகள்கிட்ட நம்ம நடந்துக்கிற முறைங்கிறது நம்ம அவங்ககிட்ட அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். அப்போ அந்த பாடத்தை நல்ல பாடமாக கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே ஒரு அன்பாக மரியாதையோடு பழகணும், அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு மரியாதையோடு உண்மையிலே ஆண் பிள்ளைகளை எப்படி பேசணுன்னா வாடா போடானே பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த உறவுமுறை செயற்கையான உலகம் இது. இந்த செயற்கையான உறவுமுறை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சரியானது. உண்மையிலே அவர் ஆண் பிள்ளையை வாடா போடான்னு கூப்பிட்றது நல்லது, அது இயற்கையானது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த ஆண் பிள்ளைகளை வாங்க போங்கன்னு கூப்பிட்றது தான் சரியானது. அப்போ தான் அந்த பிள்ளைகள் நீங்கள் வாங்க போங்கன்னு ஒருத்தரை கூப்பிடும்போது தான் அவங்கள நீங்கள் அவமானப்படுத்த மாட்டீங்க. வாடா போடாங்கும்போது அடிப்பீங்க, அவமானப்படுத்துவீங்க. அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளை அப்படி நம்ம வளர்க்கணும். அதெல்லாம் தெரியாத மாதிரி அந்த விஷயத்தை பற்றி நம்ம கவலையப்படலை. ஒரு உறவை ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படி நீங்கள் ஆராயும்போது ஆண் பிள்ளைகளை வாங்க போங்கன்னு கூப்பிடணும், அப்படி தான் அவங்கள கூப்பிடணும். பெண் பிள்ளைகளை வாடி போடின்னு கூப்பிடலாம். பெண் பிள்ளைகள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண் பிள்ளைகள் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் அவங்க பெரியவர்கள். இது செயற்கையான உலகம், செயற்கையான உறவுமுறையை அடிப்படையாக கொண்ட உலகம். எல்லாமே இங்கே செயற்கை தான். இயற்கை விதிமுறைப்படி இந்த உலகம் இயங்கலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் ஆண்களை தான் நம்பியிருக்கு. அப்போ ஆண்களை நீங்கள் பெரியவங்களாக நினைக்கணும். ஆண்கள்லையும் யாரை நம்பி இருக்குது? இளைஞர்களை தான் நம்பியிருக்கு, சின்ன வயசு பசங்களை தான் நம்பி இருக்குது. நீங்கள் ஏன் பசங்களை இப்போ நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆண்களை, அதாவது சின்ன வயசு பசங்களை தான் இந்த உலகமே அது இளைஞர்களை தான் நம்பியிருக்கு, ஆண்களை தான் நம்பியிருக்கு. அதுவும் இளைஞர்களை, இளைய தலைமுறை ஆண்களை தான் நம்பியிருக்குது. இந்த உலகத்தில் இப்போ பாருங்கள், இந்த உலகமே யாரால் இயங்குது? ஆண்களால் தான் இயங்குது. காரு, லாரி, பஸ்ஸு, இதெல்லாம் யார் ஓட்டிகிட்டு இருக்கிறா? ஒரு தொழிற்சாலையில் கடுமையான வேலைகள் செய்கிறவங்க யார்? ஆண்கள் தான். இந்த கட்டடங்களை கட்டுறது யார்? எல்லாம் ஆண்கள் தான் கட்டுறாங்க. பெண்கள் ஏதோ 1-2 சித்தாள் வேலைக்கு பெண்கள் செய்வாங்க.
பெரும்பாலும் ஆண்கள் தான் நிறைய இன்டீரியர் ஒர்க் எல்லாம் ஆண்கள் தான் செஞ்சிட்ருப்பாங்க. இந்த உலகத்தை உருவாக்குனதே ஆண்கள் தான். அப்படிப்பட்டவங்கள போயிட்டு அதுவும் இளைய தலைமுறை ஆண்கள் தான். ஒரு 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த ஆண்களால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. 40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களால் இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை லாரி ஓட்டுறதோ, ஒரு கட்டடத்தை கட்டுறதோ, தொழிற்சாலையில் வேலை பார்க்குறதோ முடியாது. அப்போ வந்து ஒரு பஸ்ஸை ஓட்டுறதா இருக்கட்டும், பெண்களாலையும் செய்ய முடியாது. ஒரு ஒரு பெண்களால் பெரும்பாலான இளம் வயதில் கூட இந்த வேலைகளை செய்ய முடியாது. செய்ய முடியும்ப்பா, எங்களால் முடியும்னு சொல்லலாம். இங்கே அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? செய்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். உங்களால் முடியும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு சொல்கிறதில்ல. இங்கே களத்தில் இறங்கி யார் நிற்கிறா? ஆண்கள் தானே நிற்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் வாடா போடான்னு கூப்பிட்றது, அது வந்து அவனுக்கே தெரியுது. இந்த உலகத்தை பார்க்கும்போது ஆண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஆணாதிக்கத்துக்கு அதான் காரணம். ஏன் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. இந்த உலகத்தை உருவாக்குனது அவங்க தான். ஆதிக்கம் யாருடைய கட்டுப்பாட்டிலே இந்த உலகம் இருந்தாகணும். ஆண் பெண் இருவரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஒரு ஆணோ பெண்ணோ யார் திறமையாக செயல்படுறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மற்றவங்க போயிடணும். அவங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே மற்றவங்க போயிடணும். அப்படி இருக்கும்போது ஆண்களை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா பெண்களால் ஆண்களுக்கு உதவி கூட செய்ய முடியாது. ஏதோ அவங்கள சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களால செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை அவங்க இந்த உலகத்தில் செய்கிறாங்க, அவ்வளோதானே தவிர ஆண்களுக்கு உண்மையிலே ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உதவி. இப்போ ஒரு தொழிற்சாலை வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது. கனரக தொழிற்சாலையில் வந்து பெண்களால் அந்த வேலைகளை செய்ய முடியாது. அப்போ அந்த ஆண்களுக்கு யார் உதவி? அங்கே ஆண்கள் தான் வேலை செய்கிறாங்க. அந்த ஆண்களுக்கு யார் உதவி? ஆண்கள் தான் உதவி. அப்புறம் இன்னொன்று, இந்த நாட்டில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பாதுகாப்பு மிக முக்கியம். அப்போ இந்த பாதுகாப்பு யாரை நம்பி இருக்குது? இந்த இராணுவ வீரர்களை நம்பி தான் இருக்குது. பெண்கள் இராணுவத்தில் இருந்தாலும் அவங்கள நம்பியா வந்து இந்த உலகம் இருக்குது? அவங்கள நம்பியா வந்து அந்த ஒரு நாட்டோட பாதுகாப்பு இருக்குது? நாங்களும் ஒரு இராணுவத்தில் இடம் பிடிப்போம் அப்படின்னு அவங்களுக்கும் சரி ஒரு அங்கீகாரம், அவ்வளோதானே தவிர ஒரு காட்சி தான் அது. கண்காட்சி மாதிரி தான் அது. ஒரு கண்காட்சி வாய்ப்புகள் அது. பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த இராணுவத்தில் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, முக்கியத்துவம் எல்லாமே வந்து ஒரு கண்காட்சி மாதிரி தான், ஒரு வேடிக்கை மாதிரி தான். நாங்களும் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி, அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான். அப்போ இந்த இயந்திர அறிவியலில் ஆண்களை நம்பி தான் ஒரு இராணுவமே இருக்குது. ஒரு நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குறாங்க. இந்தியர்கள் நிம்மதியாக தூங்குறாங்கன்னா யார்? இந்த இராணுவ வீரர்கள் நிம்மதியாக நம்ம அந்நியர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதனால தான் இந்தியா நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். அப்போ ஆண்கள் தான், அதுவும் இளம் தலைமுறைன்னு தான். 40 வயசுக்கு மேலே மிலிட்ரி விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அது இளம் தலைமுறை ஆண்களை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டோட பாதுகாப்புமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஆண்களை நம்ம எப்படி கூப்பிடணும்? சின்ன வயசு பசங்களை அவன் சின்ன வயசு தானேன்னு சொல்லிட்டு அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, அதெல்லாம் வச்சுக்கிட்டா மிகப்பெரிய தப்பு, குற்றம். அது மிகப்பெரிய பாவம். அது ஆண்கள் தான் கடவுள் இந்த உலகத்தில். ஆண்கள் தான் கடவுள். அப்போ அவனை கடவுளாக மதிக்க வேண்டிய அந்த ஆண்களை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க, அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, உதைக்கிறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க. வேலைக்கு போகல, படிக்கிற பையன் தானே, அவனால் என்ன செஞ்சிட முடியும்னு அப்போ அவனுக்கு ஒரு பழி உணர்ச்சி வருது. நம்ம அவமானப்படுத்தப்படும் போது பழி உணர்ச்சி வருது. பிற்காலங்களில் அது வந்து அந்த பழி உணர்ச்சியோட வெளிப்பாடை நிறைய வன்முறைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதனால் ஆண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்கள வந்து வாங்க போங்கன்னு சொல்லணும். எப்போதும் ஒரே மாதிரி பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தா ஒரு மாதிரி பேசுகிறதும் பழகிறதும், அப்புறம் இப்போ சம்பாதிக்கலைன்னாக்கா அவனை அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது. சம்பாத்தியங்கிறது ஒரு மரியாதை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு பணம்ங்கிறது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும். அது வெறும் பணத்தை மட்டுமே பார்க்காம, பணம் தான் ஒருவருடைய தகுதி என்று பார்க்காமல் அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே அவர் அப்படி இருந்துட போகிறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து பழகணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் எப்போவுமே நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதைங்கிறது கொடுக்கக்கூடாது தான். வேலைக்கு நான் வந்து இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வேலையை விட்டுருக்கேன், அப்புறமா வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக வேலை இழந்தவர்களுக்கு உடனே அவங்கள எப்போதும் போல் மதிக்க கற்றுக்கணும். எப்போதும் போல் நாளைக்கு அவங்க வேலை பார்த்த உடனே மதிச்சுக்கலாம். இப்போதைக்கு உனக்கு வேலை இல்லைல்ல, உனக்கு மரியாதை இல்லைன்னு போயிடக்கூடாது. எப்போதும் போல் அவங்கள வந்து மதிக்கணும்.